இதேவேளை சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் இன்று விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வுகள் இலங்கைக்கான இந்திய துணை தூதுவர் ஏ நடராஜன் தலைமையில் இடம்பெற்றன. யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் அரசியல் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது பாடசாலை மாணவர்களுக்கு யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த யோகாவானது ஐக்கிய நாடுகள் உறுப்பினரிடையே வரவேற்கத்தக்க ஒரு கலாச்சாரம் என்பதால் வாக்கெடுப்பு எதுவுமின்றி பாராட்டு தீர்மானமாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஐநா வரலாற்றில் இது ஒரு சாதனை நிகழ்வு என்றால் மிகையாகாது. ஒரு மனிதன் முழுமையாகின்றான் அல்லது பரிபூரணம் அடைகின்றான் என்றால் அது யோகா பயிற்சியின் மூலமாகவே நடைபெறுகின்றது. யோகா பயிற்சியின் இறுதி இலக்கு தன்னைத்தானே அறிவதும் முழுமையடைவதும் என கூறுகின்றனர். நம்மை நாமே அறிந்து கொள்ளும் ஆற்றல் கிடைக்கும் போது நம்முடைய தொடர்பாடல் திறன் அதிகரிக்கும். நமது ஆளுமையின் வளர்ச்சி இது ஒரு படிக்கல்லாக அமைகின்றது. யோகா பயிற்சி என்பது இப்பொழுது இன்று ஆரம்பிக்கப்பட்டுகின்ற அதே நேரத்திலே இதை இலங்கையிலே உள்ள பாடசாலைகள் அனைத்துக்கும் இந்த யோகா பயிற்சியை முன்னெடுத்து செல்வதிலே நாங்கள் அக்கறையாக இருக்கின்றோம்.